சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகு போட்டு ரசம். அதுக்கு தேவையானது 4 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன். ஒரே ஒரு சின்ன தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் தனியா பொடி, 1/4 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் மிளகு ஜீரக பொடி, கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, பெருங்காயம், உப்பு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு வெங்காயத்தையும் பூண்டையும் கோர்ஸாக அரைச்சிட்டு வந்துக்கலாம். தக்காளி, கருவேப்பிலை நறுக்கி போட்டுட்டு அதில் பொடியெல்லாம் போட்டுட்டு புளியும் கரைச்சி உப்பும் போட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ரசம் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் ரசம் வைக்க ஆரம்பிங்க. ரசம் எல்லாம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது, கொதிச்சோன்னா கடுத்து போயிடும். அதனால் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் ரசம் வைக்க ஆரம்பிங்க. ரசம் வைக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. 2 கடுகு, 2 ஜீரகம் வெடிச்சோன்னே சின்ன வெங்காயமும் பூண்டும் கோஸாக அரைச்சதை அதில் போட்டு இல்லை பச்சை வாசம் போகிற மாதிரி வதக்கிக்கணும். நல்லெண்ணெய் போட்டால் இது வேறு வாசம் இருக்கும், நல்ல வாசமாக இருக்கும். நெய் போட்டோன்னா அந்த வாசம் வேறு மாதிரி இருக்கும், அதுவும் நல்ல வாசமாக இருக்கும். இதில் நல்லெண்ணெய் போட்டால் நல்லாயிருக்கும் இந்த ரசத்துக்கு. சின்ன வெங்காயமும் பூண்டும் வதக்குனது பச்சை வாசம் போயிடுச்சு. இந்த கரைச்சி வச்ச புளி பொடி எல்லாம் புளியில் கரைச்சி வச்சுருக்கோம்ல அதை ஊற்ற போகிறேன். இன்னும் 2 உப்பு போடுறேன் பக்கத்தில். எனக்கு நல்லா நுரக்கட்டி வந்துருச்சு. ஸ்டேஜில் வெந்த துவரம் பருப்பும் கொஞ்சம் போடுறேன். ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் ஆனோன்னா அடுப்பு அணைச்சிடலாம். மேலே கொத்தமல்லி போடலாம். ரசம் நல்லா நுரக்கட்டி வந்துச்சு. பருப்பு ஊற்றணும் அணைச்சிட்டேன். கொத்தமல்லி போடுறேன். கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெடி ஆயிடுச்சு ரசம் சர்வ் பண்ணுறதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள்.